தக்கா டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யூசுப். பவர் கேர் சென்டர் அப்படின்னா என்ன? இப்போ கீர் வச்சு ஒரு வண்டி வாங்குகிறோம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு வண்டி வாங்குறதே ஒரு பாமர மக்கள் வாங்குறதுன்றது ஒரு சிரமமான விஷயந்தான். ஆனால் அந்த வண்டியை வாங்கினா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்த முடியுமானா ஒரு கேள்விக்குறி தான். காரணம் என்னென்னா, பெண்கள் கீர் இல்லாமல் வண்டி ஓட்டுறதை தான் ஆசைப்படுவாங்க. காரணம் என்னென்னா, டிராஃபிக் இன்றைக்கி சென்னையில் பார்த்திங்கன்னா கடுமையான டிராஃபிக் இருக்கும். அதுபோல் அந்த டிராஃபிக்கை ஒரு காலில் கிளச்சை மிதித்து கரெக்டாக அந்த கிளச்சை போட்டு நம்ம ஓட்டுறதுன்றது ஒரு கேள்விக்குறியான, பெண்களுக்கு குறிப்பாக அது மிக ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் 2 கார்கள் 3 கார்கள் வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு பாமர மக்கள் கிட்ட இருக்காது. அவங்களுக்கு எல்லாருக்கும் தீர்வு கொடுக்கறது தான் இந்த பவர் கேர் சென்டர் அப்படின்ற ஒரு நிறுவனம். முழுமையாக நம்ம ஒரு கீர் காரை கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் காராக அதை மாற்றி கொடுக்குறாங்க. மாற்றி கொடுக்கறது மட்டும் இல்லை, அதை நீங்கள் மேனுவல் காராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கீர் காராகவும் ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படின்றத அவர் நமக்கு சொன்னார். அது உண்மையா அப்படின்றத ஆராய்ச்சி பார்க்கும்போது அவர் கடந்த 2003 இந்த பவர் கேர் சென்டரில் இது போன்ற விஷயங்கள் நம்ம ஆரம்பித்து இருந்தாலும் இன்றைக்கி தான் அது ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் முழுமையாக அவர் சொன்னார். குறிப்பாக அந்த ஒரு ப்ராடக்டை நம்ம தயார் பண்ணும்போது அந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டி எல்லாமே ஒரு வருஷனாக போய் இப்போ 7th ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்திருக்கு. அதுதான் முழுமையாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய டிராஃபிக்கில் ஈஸியாக நீங்கள் ஓட்டிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிருக்கு அப்படின்றதையும் பதிவு செஞ்சுருந்தார். அதே போல் அவர்கிட்ட நம்ம ஆர்டிஓ தரப்பில் இருந்து இதுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, இது வெறும் ஃப்ளக்கு மட்டும்தான் போடக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா அந்த ஃப்ளக்கை கழட்டிக்கிட்டோம் அப்படின்னாலே அது ரிமூவ் செஞ்சிடலாம். அதே போல் ஆர்டிஓவில் முழு அங்கீகாரம் பெற்ற பிறகு தான் இதை பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் இதை ஆர்டிஓவில் நீங்கள் உங்கள் ஆர்சி புக்கில் கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் பதிவிட்டிருந்தார். அதே போல் அந்த கார் ஓட்டும் போது என்னென்ன சிரமங்கள் வரும், என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கேட்டிருந்தோம். அதே போல் அந்த காரை ஓட்டியும் ஒரு பயணம் போயிருந்தோம். அதில் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்மல் கீர் காரில் போகணும் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் கீர் செகண்ட் கீரில் போயிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு சடன் பிரேக் அடிக்கணும் அப்படின்னா வண்டி என்ன ஆகிடும், ஆஃப் ஆகிடும். காரணம் என்னென்னா, அந்த கீரில் கிளச்சில் கால் வைக்காமல் நம்ம விட்டுருப்போம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் 5th கீரில் போயிட்டு இருந்தால் கூட இந்த கிளச்சை அமுக்காமையே நீங்கள் டைரெக்டாக பிரேக் அமுக்குனீங்கன்ற ஒரு பட்சம் அந்த கார் நிற்காது, ஓடிட்டு இருக்க தருணத்தில் தான் இருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் கீரை குறைச்சிக்கலாம். ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் வேறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல விஷயங்கள் அவர் எடுத்து சொன்னார். மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 காலுமே இல்லாத பட்சம் கூட 2 வீலரில் எப்படி நம்ம ரேஸ் பண்ணி ஓட்டுவோமோ அந்த மாதிரியே நாங்கள் அந்த கிட்டை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுவும் அரசு அங்கீகாரத்தோடு பண்ணுறதுனால அவங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் வராது, நல்லாவே ஓட்டிட்டு போகலாம் அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தார். அவர் எந்தெந்த கார்களுக்கு பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, விலை மதிக்க ரொம்ப உயர்ந்த மதிப்புத்தக்க BMW ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற மாருதி வரைக்கும் எல்லா காருக்குமே பண்ணியிருக்க ஆதாரங்களையும் அவர் வெளியிட்டிருந்தார். இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நம்ம பதிவிட்டிருக்கோம். இது ஆடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது 4 பேருக்கும் போய் சேரணும். அதே போல் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்றது மட்டும்தான் தக்கா டைம்ஸ் இது வரைக்கும் பார்த்து பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கு. அதே போல தான் செய்திகளுக்கும் அப்பாற்பட்டு இதுவும் ஒரு செய்தி தான், அவங்களுக்கும் அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தக்கா டைம்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.